செய்யணும்னு என்னைக்குமே நீ உத்தரவு போட மாட்டேன்னு எனக்கு தெரியும். இந்த பூமியோட பாதுகாப்புக்காக அடிக்கடி என்ன போல உள்ளவங்களை நீ தேர்ந்தெடுப்ப. இதை எனக்கு கிடைச்ச பெரும் பாக்கியமா நான் நினைக்கிறேம்மா. இப்போ நான் கிளம்ப போறேன் தாயே. நித்தியவாகினி நதியை தேடி போறேன். நீ என்கிட்ட ஒப்படைச்ச இந்த காரியத்தை நல்லபடியா நான் செஞ்சு முடிக்க எனக்கு சக்தி கொடுமா தாயே, சக்தி கொடு. சிந்தூராருண விக்கிரகாம் த்ரிநயனாம் மாணிக்ய மௌலிஸ்புரத் தாராநாயக சேகராம் ஸ்மிதமுகீம் ஆபீனவக்ஷோருகாம். கட்டிகி, விருப்பாக்ஷன் சொன்னது ஞாபகம் இருக்குல்ல? இருக்கு, ஞாபகம் இருக்கு. அகங்காரத்தோட அவன் பேசின ஒவ்வொரு வார்த்தையும் ஞாபகம் இருக்கு. இப்ப ஏற்பட்ட அவமானத்தை நீ மறந்துடணும் கட்டிகி. எல்லாமே சாஸ்திரி சொன்ன மாதிரி தான் நடக்கும்னு நாம அவரை நம்ப வைக்கணும். ஆனா அன்னைக்கு நடக்க போற சம்பவமே வேறையா இருக்கும். விருப்பாக்ஷன் சொன்ன மாதிரி நீங்க 2 பேரும் குளத்துக்கு நடுவுல மக்களோட மக்களா நிப்பீங்க. ஸ்ரீ சக்கரம் பல்லக்குல இருந்து வெளியே வர நேரத்துல அங்க நெருப்பும் வைப்பீங்க. ஜனங்க செதறி ஓடுவாங்க. ஆனா இந்த மாரியப்பன் ஜீப்ல அவன் சொன்ன இடத்துல நான் காத்துக்கிட்டு இருக்க மாட்டேன். யார் கண்ணிலையும் படாத அளவுக்கு பல்லக்க சுத்தி தான் நான் நின்னுகிட்டு இருப்பேன். எதுக்கு? அப்படி நீ அங்கிருந்தா எல்லாம் தலைகீழா நடக்குமே. அதுக்கப்புறம் ஸ்ரீ சக்கரம் யாரு கைக்கும் கிடைக்காம போயிடும். அங்கதான் இந்த மாரியப்பனுடைய மூளை வேலை செய்யும். அங்கிருந்து என்னுடைய திட்டம் ஆரம்பிக்கும். அப்படின்னா நீ தனியா வேறொரு திட்டம் போட்டு வச்சிருக்கியா? ஆமா காலருத்ர சித்தேஸ்வர கட்டிக்கு. அதுக்கப்புறம் நடக்கிறது எல்லாமே என்னுடைய திட்டப்படிதான் நடக்கும். வெடிச்சத்தம் கேட்டு ஜனங்க நாலா பக்கமும் செதறி ஓடுவாங்க. ஆனா விருப்பாக்ஷம் மட்டும் அங்கதான் நின்றுட்டு இருப்பான். எதுக்கு தெரியுமா? ஸ்ட்ரீட் சக்கரத்தை அபகரிக்கிறதுக்காக. அவன் பின்னாடி இன்னொருத்தன் நின்னுகிட்டு இருப்பான். அவன் நான் சொன்ன காரியத்தை செய்வான். யார் அது? கோவில்ல செருப்ப பாத்துக்கிற பங்காரி. விருப்பாக்ஷன் கதையை அவன் முடிப்பான். புதுசா என்னென்னமோ சொல்றியே மாரியப்பா. அவனை நீ கொல்ல போறியா? அவனை கொல்றது அவ்வளவு சுலபமான காரியம்னு நினைச்சிட்டு இருக்கியா? மாட்டிக்கிட்டா என்ன பண்ணுவ? நான் எப்படி மாட்டிப்பேன்? பங்காரி விருப்பக்ஷனை கொலை பண்ண கையோட இந்த மாரியப்ப அந்த பங்காரிய கொன்னுடுவான். என்ன இது? இவ்வளவு நேரம் ஆகி யாரும் வர காணலையே. ஆள் நடமாட்டமே இல்லையே இங்க. ஒருவேளை நான் வர்றதுக்கு முன்னாடியே அவங்க வந்துட்டு போயிட்டாங்களா? இல்ல நான் ரொம்ப தாமதமா வந்துட்டேனா? இல்ல அக்கறைக்கு வந்துட்டு போயிட்டாங்களா? எங்கன்னு சரியா தெரிஞ்சுக்காம தேவையில்லாம காலத்தை வீணாக்குற மாதிரி ஆயிடுச்சே. சரி, இன்னும் கொஞ்ச நேரம் பார்க்கலாம். அப்படி இல்லைன்னா புறப்பட்டு போயிடலாம். நித்தியவாகினி நதியில ஒரு சில திருட்டு வியாபாரிங்க இருக்காங்க. வனத்துறையினர் கண்ணில் படாம தப்பிச்சு அவங்க ஒரு சில பொருட்களை எல்லாம் வியாபாரம் பண்றாங்க.
யாரியா நீங்க? என்ன வேணும்? நான் யாருன்னு உங்களுக்கு தெரியாது, தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியமும் இல்லை. ஆனா நீங்க யாரு, என்ன செய்றீங்கன்னெல்லாம் எனக்கு நல்லா தெரியும். நீங்க எல்லாம் திருடுங்க, திருட்டு வியாபாரம் பண்றீங்க. உங்களை பத்தி அதிகாரிங்க கிட்ட சொல்லவா? ஏய் கிழவா, வயசாயிடுச்சுன்னு பாக்குறேன். ஒன்னு விட்டன்னா இங்கேயே மயங்கி கீழே விழுந்துருவ. அதிகாரிங்க கிட்ட அப்புறம் எப்படி சொல்லுவ? ஓ, அடிப்பீங்களா? அடிங்க பார்க்கலாம். நான் இந்த இடத்துக்கு வர்றேங்கிறத என் சிஷ்யர்கள் கிட்ட தெரியப்படுத்திட்டு வந்திருக்கேன். இன்னும் 10 நிமிஷத்துல நான் இந்த இடத்த விட்டு போகலன்னா அவங்களே இங்க வந்து உங்களை எல்லாம் ஒரு வழி பண்ணிடுவாங்க. அப்ப அதிகாரிகளும் வேணாம், யாரும் வேணாம். ஏய், என்னடா இந்த ஆளு என்னென்னமோ சொல்லி பயமுறுத்துறான். யோ, உனக்கு என்னதான் வேணும்? நாங்க பாட்டுக்கு எங்க வழியை பார்த்து போய்கிட்டு இருக்கோம். நான் கேட்கறத கொடுத்தா நான் உங்களை விட்டுறேன். என்ன வேணும் உனக்கு? உன் கையில இருக்க மண்கட்டி அதை கொடு. இந்த மண்ணு கட்டிலாம் குடுக்க முடியாது. ஏற்கனவே 5 நிமிஷம் முடிஞ்சு போச்சு. இன்னொரு 5 நிமிஷம் போச்சுன்னா என் சிஷ்யர்கள் இங்க வந்துருவாங்க. இதை பாருங்க, 50,000 கொடுத்து இதை வாங்கியிருக்கோம். சும்மா இலவசமா கொடுத்துருவோமா? பணத்தை கொடுங்க, வாங்கிட்டு போங்க. என்கிட்ட பணம் எல்லாம் எதுவுமே இல்லை. உன் கையில இருக்க அதையாவது கொடு. எவ்வளவு கஷ்டப்பட்டு இத இங்க கொண்டு வந்திருக்கோம் தெரியுமா? இந்த கயிறு வேணுமா உங்களுக்கு? அந்த சிகப்பு கயித்துக்கு பக்கத்துல இன்னொன்னு இருக்க, அத அவுத்து கொடு. அதுவும் கயிறு தான். இந்த கயிறை வச்சுக்கிட்டு நீங்க என்ன பண்ணுவீங்க? கயிறாயா அது உனக்கு? சரி சரி, அந்த கைத்தை தான் அவுத்து கூட, எதுக்காவது எங்களுக்கு பயன்படும்ல. சரி. அதை இங்க வை. என்ன தேடிட்டு இருக்க? இப்பவாது சொல்ல. ஊருக்குள்ள கேட்டப்ப இங்க வந்தா தெரியும்னு சொன்ன. இங்க வந்தா நீ எதுவுமே சொல்ல மாட்டேங்கிற. அது என்னன்னு சொன்னா நானும் உன் கூட தேடுவேன்ல.